சீமான் மாதிரி ஆட்கள் போலி தமிழ் தேசியம் பேசிட்டு வர்றாங்க. அப்ப அதை உடைக்க வேண்டியதா இருக்கு. இன முரண்களை உண்டு பண்ற மாதிரி சீமான் மாதிரி ஆட்கள் போலி தமிழ் தேசியம் பேசுறாங்க. அதை உடைக்க வேண்டியதா இருக்கு. அந்த பொறுப்பு எங்களுக்கு இருக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கு. அதனால நாங்க இப்ப தமிழ் தேசியம் பேசியாக வேண்டும் அப்படின்னு திரும்ப பதிவு செய்யறேன். தேவையில்லாத என்ன கிளப்பிக்கின்னு இருக்க வேணாம், தெரியல. அப்ப ஒருவேளை நாளைக்கு திருமாவளவன் இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுல அப்படிப்பட்ட அறிவிப்பு கொடுக்க போறாரோ, இனிமே நாங்க திராவிடத்துக்குடியோ தேசியத்துக்குடியோ உடன்பட மாட்டோம், தமிழ் தேசியம் என்றால் இந்திய அரசியல் சட்டத்துக்கு உள்பட்டு சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ போவது போலி தமிழ் தேசியம். அப்ப இதுதான் உண்மையா இதுதான் தமிழ் தேசியம் என்றால், அப்ப நாளைய மாநாட்டுல இப்படிப்பட்ட அறிவிப்பு ஒருவேளை அப்படி அறிவிச்சா மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அந்த போராட்ட களத்துல ஆயுதம் தாங்கிய களத்துல நான் உயிர்கொடை கொடுக்க கூட தயாரா இருக்கேன். அங்க இப்ப கரும்புலிகள் மாதிரி என்ன வேணாலும் பயன்படுத்திங்க, நான் வரேன். இனிமே மீண்டும் அந்த இடத்துக்கு வர முடியாது. எதிர்காலம் உங்களை தமிழின துரோகி பட்டியல தான் வரலாறு பதிக்கும். இது ராமதாஸுக்கும் பொருந்துமா இப்ப நீங்க சொல்றது? ரெண்டு பேருக்குமே பொருந்தும். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி ஐயா வந்துட்டாருன்னாக்கா உடனே இவர் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே போவார்னு நினைக்கிறீங்களா? சாதி கட்சினீங்க, குடிசை குளத்தினீங்க, மரம் வெட்டினீங்க, காதல் நாடக காதலா, அதுக்கு இவங்க துணை நின்னாங்க, அதனால பல்வேறு இழப்புகள்லாம் சந்திச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நிருபர்கள் கேள்வி கேட்பாங்க திருப்பி. அப்ப இவருக்கு பேச தெரியும். அந்த சாதி கட்சி பாமக எட்ட போடுதுங்க, அது வேற பாமக. அந்த பாமகவுல தான் இதெல்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் எட்ட போட்டாங்க. இப்ப தூய்மையான பாமக ஐயா கிட்ட இருக்கு. ஐயாவே அந்த சாதி வெறி பாமக பிடிக்கலன்ட்டு தான் அதை ஒதுக்கி விட்டு எட்ட விட்டாரு. இல்ல தனி மனிதர் தேவையில்லை. இப்ப இதே திருமாவளவன் தனி மனிதர் சீமான் பெயரை கூட சொல்லாம ஆனா போலி தமிழ் தேசியம்ங்கிறாரு, கருத்தியல் ரீதியா பேசுறாருல. அந்த திருமாவளவன் கூட வலுவான ஒரு பதில் நேரடியாக நாம் தமிழர் தலைமையில இருந்து வரமாட்டேங்குது. இப்ப நான் என்ன சொல்றேன், சீமான் பதில் சொன்னாதான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாதா? இவங்க அத்தனை பேருடைய கருத்து என்னன்னாக்கா, உடனடி கேடு விளைவிக்கக்கூடிய திமுக பொறுப்புல இருந்து நீக்கணும்னா நம்ம எடப்பாடிக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிறாங்க. மறுநாளே சாராய கடை இந்த தமிழ்நாட்டுல முற்றிலும் அகற்றப்படுமா? மாத்துறதுக்கு சீமானுக்கு ஒரு நேரம் தேவைப்படும்ல. அவரும் வந்த உடனே இதெல்லாம் மாத்திர முடியாதுல்ல. அதுதான் சொல்றா, சீமான் ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கைப்பற்றது இல்லை, அதுதான் அரசியல் மாற்றம், அடிப்படை மாற்றங்கிறாரு.